காலேஜ்ல கட்டடிக்காம பண்ணணும் சரியா? ஈவினிங் டைம்ல போய் எதனா பண்ணிக்கங்க. கிளாஸ் ஹவர்ல பண்ணக்கூடாது. கிளாஸ் ஹவர்லயும் பண்ணக்கூடாது. இந்த வருஷம் இவங்களோட செலிப்ரேட் பண்றாங்க, அடுத்த வருஷம் யாரோட செலிப்ரேட் பண்றாங்கன்னு தெரியல. அதையும் பார்க்கணும்னு தோணும். அதையும் பார்க்கணும் தோணும். ஒரே ஆள் கூட இருக்காங்களா இல்லன்னா பாக்க. கடவுள் கொடுத்திருக்காரு, வாழ்றான். கடவுள் கொடுத்திருக்காங்க, நமக்கு எப்ப கொடுப்பாரோ அதுதான். பயப்படாம சொல்றா, நான் இருக்கல, என்ன எப்படியாவது காப்பாத்திக்கிறாதான். சொல்லுங்க. ஏதோ ரோஸ்ட் சாக்லேட் அது மாதிரி ஏதோ செலிப்ரேட் ஏதோ சொல்றாங்க, நமக்கு புரியல. பேட் வேர்ட் மாதிரி இருக்கு. என்ன விஷயம் சொல்லி முடிச்சிட்டோம். நல்லாடுறா நல்லாடுறா, நீயாவது நல்லாடுறா. அவ்வளோ என்ன விஷயம் தேவை? எல்லாமே தேவை. அவங்களுக்கு ஏதோ பிடிச்சிருக்கு பண்ணிட்டு போறாங்க. போங்க. அடுத்தவனை டிஸ்டர்ப் பண்ண கூடாது. அவ்வளவுதான். டிஸ்டர்ப் பண்ணாம பண்ணுங்க மக்களே. டிஸ்டர்ப் பண்ணாம பண்ணுங்க. பொசசிவ்னஸா இருக்கட்டும், ஈகோவா இருக்கட்டும், கோவமா இருக்கட்டும், லவ்வா இருக்கட்டும், கேரா எல்லாமே அளவா இருந்தா அளவா இருக்கும். கடைசி வரைக்கும் அளவா இருக்கும். அதிகமா போனா அதிகமா போயிடும். அப்படியே போயிடும். அன்புக்குரியவர்களுக்கு நாளால தங்கச்சி அம்மா அந்த மாதிரி செலிப்ரேட் பண்ணி. Kill them with your success, bury them with your smile. உண்மையா இருக்கணும்னா சில நேரத்துல ஊமையா இருக்க வேண்டியதா இருக்குங்க. வரேங்க. ட்ரீம், பேஷன் எல்லாமே எல்லாருக்குமே அவசியமான ஒண்ணு, கரெக்டுங்களா? அப்படின்றப்போ அந்த ஒரு விஷயத்த மெயினா வச்சுட்டு லைஃப்ல ஒரு பர்சன் வராங்க அப்படின்னா ஏத்துப்பீங்களா? கண்டிப்பா ஏத்துப்பீங்க. நீங்க ஒரு ஏத்துப்பீங்க. எப்படி? சப்போர்ட்டிவா, ரெண்டு பேருமே சப்போர்ட்டிவா, ஒருத்தருக்கு ஒருத்தர் சப்போர்ட்டிவா இருக்கிறது அப்படின்றதுதான். அவங்க பர்சனுக்கும் நம்ம சப்போர்ட், அவங்களும் நமக்கு சப்போர்ட்டிவா இருந்தா ஏத்துக்கலாம். ஆனா இப்ப இருக்கிற ஜென்ரேஷன்ல எல்லாமே ஈக்குவலா கொடுக்கணும். லவ், மணி எல்லாமே ஈக்குவலா கொடுக்கணும். அப்பதான் லவ் சஸ்டெயின் ஆகுன்ற ஒரு விஷயம் இருக்கு. பேஷனை பார்த்துட்டு உங்களுக்கு லவ் அண்ட் கேர் வந்து அவ்வளவு டைம் கொடுக்கலன்னா உங்களுக்கு ஓகேவா? அது அந்த சிச்சுவேஷனை பொறுத்து தான் நம்ம அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிப்பீங்க. ஆமா, அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிப்பீங்க. நீங்க ப்ரோ அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிப்பீங்க. லவ்வுக்கு எந்த ஒரு விஷயம் தேவை, எந்த ஒரு விஷயம் தேவையில்லை? அவங்க டைம் ஸ்பெண்ட் பண்றது தேவை. அவங்களுக்காக கொஞ்சம் என்னதான் எவ்வளவுதான் நம்ம ஒர்க் இருந்தாலும் டைம் ஸ்பெண்ட் பண்ணணும். அது தேவை. நீங்க சொல்லுங்க, எது தேவை? இது தேவைண்ணா. எது தேவையில்லைன்னா அடுத்தவன் அதெல்லாம் பண்றான், அதுபடி எனக்கும் இப்படியே பண்ணுங்க, கம்பாரிசன். அழைச்சிட்டு இங்கெல்லாம் அழைச்சிட்டு போ, இதெல்லாம் வேண்டாம். அது வேண்டாம். எது தேவை, எது இம்பார்ட்டன்ட் வேணும்? இம்பார்ட்டன்ட் வேணும்னா கேர், லவ், ட்ரஸ்ட் இந்த மாதிரி நிறைய இருக்குல்ல. அதுல எது? ட்ரஸ்ட் தான் வேணும். நம்பினா போதும், வேற ஒன்றும் தேவையில்லை. ஓகே. லவ் பத்தி கேட்டோம்னா இப்ப இந்த மந்த்ல இந்த ஒரு விஷயத்தை கேட்காம இருக்க கூடாது. வேலண்டைன்ஸ் டே இதுக்கு முன்னாடி செலிப்ரேட் பண்ணிருக்கீங்களா? இல்ல பண்ணது இல்ல. சிங்கிள் தான். ஆல்வேஸ் சிங்கிள் ஃபார் எவர் தான். ஓகே. அப்போ வேலண்டைன்ஸ் டே செலிப்ரேட் பண்றவங்களை பார்த்திருப்போம் இல்லையா? அவங்கள பார்த்தா என்ன தோணுது உங்களுக்கு? நல்லாடுறா நல்லாடுறா, நீயாவது நல்லாடுறா. அவ்வளோ கடவுள் கொடுத்திருக்காரு, வாழ்றான். கடவுள் கொடுத்திருக்காங்க, நமக்கு எப்ப கொடுப்பாரோ. வேலண்டைன்ஸ் டே மட்டும் ஒரு என்ன ஒரு ஸ்பெஷல்னா ஒரு வீக் ஃபுல்லா செலிப்ரேட் பண்றாங்க. டே எல்லாம் சொல்றாங்கல்ல, அதெல்லாம் என்னன்னு தெரியுமா? ஏதோ ரோஸ்ட் சாக்லேட் அது மாதிரி ஏதோ செலிப்ரேட் ஏதோ சொல்றாங்க, நமக்கு புரியல. பேட் வேர்ட் மாதிரி இருக்கு. அவங்களுக்கு ஏதோ பிடிச்சிருக்கு பண்ணிட்டு போறாங்க. போங்க. அடுத்தவனை டிஸ்டர்ப் பண்ண கூடாது. அவ்வளவுதான். டிஸ்டர்ப் பண்ணாம பண்ணுங்க மக்களே. டிஸ்டர்ப் பண்ணாம பண்ணுங்க. காலேஜ்ல கட்டடிக்காம பண்ணணும் சரியா? ஈவினிங் டைம்ல போய் எதனா பண்ணிக்கங்க. கிளாஸ் ஹவர்ல பண்ணக்கூடாது. கிளாஸ் ஹவர்லயும் பண்ணக்கூடாது. ஓகேவா? இப்ப இருக்கிற கரண்ட் ஜென்ரேஷன்ல வந்து கமிட்மெண்ட் ஒரு விஷயம் இருக்குல்ல, அது வந்து எக்ஸ்ட்ரா ப்ரெஷரா இல்ல அது தேவையா? தேவைதான். ஏன்? என்ன? அப்பதானே எதா இருந்தாலும் ஹேண்டில் பண்ற சிச்சுவேஷன் வர முடியும். ஓகே, தேவைதான். இப்ப நீங்க எப்படி ஹேண்டில் பண்றீங்க? ஓகே ஓகே ஃபைன், ஒன்றும் பிரச்சனை இல்லை. இன்னும் இப்போ இதுக்கப்புறம் தான் ஃபார்முக்கே வரணும். வாங்க. இப்போ ட்ரீம் உள்ள பீப்புள்ஸ்லாம் இருக்காங்கல்ல, இப்போ இருக்கிற ஜென்ரேஷன்ல பேஷன், ட்ரீம் அப்படின்லாம் இருப்பாங்கல்ல. அப்படி இருக்கிறவங்க உங்க லைஃப்ல வந்து அக்செப்ட் பண்ணுவீங்களா? அக்செப்ட் பண்ணுவோம் தாராளமா. ஏன்னா நாங்களும் அந்த மாதிரி தானே இருக்கோம். இப்போ அவங்களும் அந்த மாதிரி இருந்தால் தப்பு இல்லை. ஏன்னா இப்போ இருக்கிற ஜென்ரேஷன்ல ஈக்குவலா எல்லாமே பண்ணணும், ஈக்குவலா இருக்கணும், ஈக்குவல் மணி, ஈக்குவல் லவ், ஈக்குவல் கேர் கொடுக்கணும் அப்படின்னு எக்ஸ்பெக்ட் பண்ற ஜென்ரேஷன் இது. நீங்க அதை அட்ஜஸ்ட் பண்ணி வந்திருப்பீங்க. நம்மளும் அதே மாதிரி தானே இருக்கும். அதனால தாராளமா இருந்துக்கலாம். ஓகே ஓகே. லவ்ல வந்து இந்த ஒரு விஷயம் தேவை, இந்த ஒரு விஷயம் தேவையில்லை அப்படின்னு என்ன விஷயம்? பயப்படாம சொல்றா, நான் இருக்கல, என்ன எப்படியாவது காப்பாத்திக்கிறதா? சொல்லுங்க. லவ்ல வந்து ஒரு விஷயம் கண்டிப்பா தேவை, இன்னொரு விஷயம் தேவையே கிடையாது.
என்ன விஷயம் தேவை? இருங்க, சொல்லி முடிச்சிட்டோம். என்ன விஷயம் தேவை? எல்லாமே தேவை, பாதி கொஞ்சமா தேவை, மீதி எல்லாமே கொஞ்சம் பொசசிவ்னஸா இருக்கட்டும், ஈகோவா இருக்கட்டும், கோவமா இருக்கட்டும், லவ்வா இருக்கட்டும், கேரா எல்லாமே அளவா இருந்தா அளவா இருக்கும். கடைசி வரைக்கும் அளவா இருக்கும். அதிகமா போனா அதிகமா போயிடும். அப்படியே லைஃப்ல வேலண்டைன்ஸ் டே செலிப்ரேட் பண்ணிருக்கீங்களா? செலிப்ரேட் பண்ணதில்ல. அன்புக்குரியவர்களுக்கு அன்புக்குரியவர்களுக்குனால தங்கச்சி, அம்மா அந்த மாதிரி செலிப்ரேட் பண்ணிருக்கீங்க. ஆனா மத்தபடியே மத்தபடி லவர் சொல்லலாம் பண்ணதில்ல. அந்த மாதிரி செலிப்ரேட் பண்றவங்கள பார்த்தா உங்களுக்கு என்ன தோணுது? என்ன தோணும்னா, இந்த வருஷம் இவங்களோட செலிப்ரேட் பண்றாங்க, அடுத்த வருஷம் யாரோட செலிப்ரேட் பண்றாங்கன்னு தெரியல. அதையும் பார்க்கணும்னு தோணும். அதையும் பார்க்கணும் தோணும். ஒரே ஆள் கூட இருக்காங்களா இல்லையா பாக்க. ஓகே. இந்த வேலண்டைன்ஸ் டே மட்டும் என்ன ஸ்பெஷல்னா, அந்த வீக் ஃபுல்லா ஒரு டேன்னு செலிப்ரேட் பண்றாங்க. எனக்கு புரியவே இல்ல, என்னன்னு சொல்லுங்க, என்னென்ன டேலாம் இருக்கு? அதெல்லாம் தெரியல. நேத்தியும் பார்த்தேன் இன்ஸ்டாகிராம்ல, ஏதோ ரோஸ் டேன்னு வந்துச்சு, ஒரு நாள் ப்ரொபோசல் டே. அதான் ரீல்ஸ் நமக்கு வந்துகிட்டே இருந்துல. என்ன எல்லாரும் எதாவது அதிகமா அன்னைக்கு பாக்குறாங்களோ அன்னைக்கு நமக்கும் காட்டுது. ஆனா நம்ம யாருக்கும் ஷேர் பண்ணாம நம்மளே பார்த்துட்டு ஸ்க்ரோல் பண்ணிட்டு வந்துட வேண்டியதான். ஓகே.